இந்த 7ஆம் மாதத்தின் முதல் நாள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆமேன். வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. வாக்கு மாறாதவர். ஆமென் சொல்லுங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பன். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 25:8. கர்த்தர் நல்லவரும் உத்தமமாய் இருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் ரகசியத்தை வெளிப்படுத்தி தாரும். ஜனம் எதிர்பார்ப்போடு உங்க பாதத்தில் வந்திருக்கிறார்கள். ஜனத்தோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலையிலே ஜூலை மாதத்தின் முதல் நாளிலே பரிசுத்த ஆவியாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் உனக்கு நான் நல்லவராகவும் உத்தமனாகவும் இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு அநேக நாமங்களை இந்த வேத புஸ்தகம் நமக்கு அருளி இருக்கிறது. அதில் இந்த மாதத்திலே சங்கீதக்காரனை கொண்டு தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார், நான் இந்த மாதத்தில் உனக்கு நல்லவராக இருப்பேன். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தராயிருக்கிற தேவன் கிறிஸ்து நமக்கு நல்லவராயிருப்பார். 2, அவர் உத்தமராயிருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில வசனங்களை உங்களுக்கு சொல்லி ஒரு 5 காரியங்களை இந்த காலையிலே வெளிப்படுத்தி தேவனுடைய அப்பப்பிட்டு ஆராதனைக்காக நம்ம கடந்து செல்ல போகிறோம். அப்போ இந்த மாதத்தில் அடிக்கடி நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது நாம சொல்லணும், இந்த கர்த்தர் எனக்கு நல்லவராயிருக்கிறார், இந்த கர்த்தர் எனக்கு உத்தமராய் இருக்கிறார் என்ற வார்த்தை நாம் அடிக்கடி பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் இந்த காலையிலே நம்மை அழைக்கிறார். 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஒன்று கூடி வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். கர்த்தர் யார் என்றால் அவர் நல்லவர். அவரை ருசிக்கிறவனுக்கு, அவரோடு பயணிக்கிறவனுக்கு, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவனுக்கு அவர் நல்லவராயிருப்பார். அல்லேலூயா. இந்த காலையில் எல்லா விசுவாசத்தோடு சொல்லணும், நான் இந்த நல்லவரை ருசிக்க வேண்டும், அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், நான் ஒரு பாக்கியவானாக மாற வேண்டும். 73ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 73ஆம் சங்கீதம் அதனுடைய 1ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலின் தேவன் யாரா இருக்கிறாராம்? அல்லேலூயா. ஒன்று கூடி எல்லாரும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மனதோடு நம்ம அதை சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஒன்று வாசிக்க பார்ப்போம். ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு வாசிக்கலாம். 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அப்போ எல்லாருக்கும் அவர் நல்லவராக இருக்க மாட்டாரு, புரிஞ்சுக்கிடணும். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் யாரா இருக்கிறாரா? நல்லவராக இருக்கிறார். அப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிறது, நம்ம இருதயம் என்னதான் மாறணுமா? சுத்த இருதயமாக மாற வேண்டும். ஒரு வசனத்தை கூடி உங்களுக்கு உறுதிப்படுத்தி உத்தமர் என்ற ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் இந்த 5 காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன். ஜெபத்தோடு காணப்பட உங்களை அழைக்கிறேன். 107ஆம் சங்கீதம் அதனுடைய 1ஆம் வசனம். 107ஆம் சங்கீதம் அதனுடைய 1ஆம் வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தரை ஏன் துதிக்கணும்னா அவர் நல்லவர், அப்படி கிருபை என்றும் நமக்கு உள்ளது. அப்போ இன்னைக்கு காலையில சபைக்கு கர்த்தர் சொல்றார், கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். உங்களுடைய எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், உங்க குடும்பத்துக்கு, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, நம்முடைய தேசத்துக்கு, சபைக்கு அவர் இந்த மாதத்தில் நல்லவராயிருக்க விரும்புகிறார்.
ஆனால் நாம் நம்முடைய உத்தமத்தை, நம்முடைய சுபாவத்தை நன்கு நல்ல ஒரு மனிதனாக தீட்டிக்கொள்ள கர்த்தர் அழைக்கிறார். 2 சாமுவேலின் புத்தகம் 22 அதிகாரம் 26 வசனம். 2 சாமுவேல் 22:26. தயை உள்ளவனுக்கு தயை உள்ளவராகவும் உத்தமனுக்கு, கையை பிடிச்சு பக்கத்தில் சொல்லுங்க, அவர் உத்தமனாக இருக்கிறார். உத்தமனுக்கு மட்டும்தான் அவர் உத்தமனாக இருக்கிறார். தயை உள்ளவனுக்கு அவர் தயை உள்ள தேவனாய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், நாம் ஆராதிக்கிறோம். இந்த காலையில் உங்களை இந்த புது மாதத்தில் நல்லவனாக மாற்ற விரும்புகிறார், நல்லவரோடு நடக்க உங்களை விரும்புகிறார். உங்களை உத்தமன், அவர் உத்தமனானபடியினால் நீங்களும் உங்கள் உத்தமத்தில் நடந்து கொள்ள இந்த காலையிலே லிஃப்ட் அப் பண்ணி உங்களை தூக்கி அவர் கரத்தில் எடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 1 அதிகாரம் அதனுடைய 4 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உன்னத பாட்டு 1:4. என்னை இழுத்துக்கொள்ளும், உன் பின்னே ஓடி வரவும், ராஜா தமது அறைகளில் என்னை அழைத்துக் கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழுவோம். தாட்சரசத்தை பார்க்கிலும் உம்முடைய நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் நேசிக்கிறார்கள். அல்லேலூயா. யார் அவரை நேசிக்க முடியும்? உத்தமராய் இருக்கிறவரை, உத்தமத்தோடு ஆராதிக்கிறவர்களுக்கு அவர் நேசிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. 1, உத்தமர் நல்லவர் எப்படி நம்மை வழி நடத்துவார் என்றால், 23 சங்கீதம் 3 வசனம் உங்களுக்கு நல்ல தெரிந்த ஒரு வசனம். சங்கீதம் 23 அதனுடைய 3 வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என் நீதியின் பாதையில் நடத்துவார். உத்தமரும் நல்லவரும் இந்த மாசத்துல உங்களை எப்படி நடத்துவாராம்? நீதியின் பாதையில். சொல்லுங்க. சில நேரத்தில் நம்ம நீதி தவறுவது வழக்கம், சகஜம். நீதியின் பாதையில் இந்த மாதத்தில் உத்தமரும் நல்லவரும் நடத்த விரும்புகிறார். ஒப்பு கொடுக்கலாமா? அல்லேலூயா. விரைந்து இந்த காரியங்களை சீக்கிரமாக இந்த 5 காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த காலை. 1, என்னையும் உங்களையும் அவர் நீதியின் பாதையில் நல்லவரும் உத்தமரும் உங்களையும் என்னையும் கொண்டு செல்ல போகிறார், வழி நடத்த போகிறார். 2வதாக வாசியுங்கள் 25 சங்கீதம் 9 வசனம். 25 சங்கீதம் 9 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சாந்த குணமுள்ளவர்களை நியாயங்களில் நடத்தி, சாந்த குணமுள்ளவர்களுக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்லவர், இந்த உத்தமர் இந்த மாதத்துல சாந்த குணமுள்ளவர்களை அவர் என்ன செய்கிறாராம்? பேசுங்க. நியாயத்தில். 2, உங்களை நியாயத்தில் நடத்த போறார் இந்த மாதத்துல. அல்லேலூயா. எங்கெல்லாம் நீங்க நியாயக்கேடு நம்ம செய்தோமோ இந்த மாதத்துல கரெக்ட் பண்ணுகிறார். நான் இந்த மாதத்துல உங்களை நியாயத்தில் நடத்த போகிறேன், நீதியின் பாதையில் நடத்த போகிறேன். காரணம், நான் நல்லவரும் நான் உத்தமராயிருக்கிறேன். 2, நான் உங்களை நியாயத்தில் நடத்த விரும்புகிறேன். 32 சங்கீதம் அதனுடைய 8 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 32 சங்கீதம் அதனுடைய 8 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். உன்மேல் என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மகத்துவமான மகிமையான தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அவர் நல்லவர். நான் உனக்கு ஒரு நல்ல டீச்சரா இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ நடக்க வேண்டியதை உனக்கு போதித்து உன்னை நான் நடத்துவேன் என்று, நியாயத்தில் நடத்துவேன் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த காலையிலே 3வதாக சங்கீதம் 48:14 திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 48:14. இந்த தேவன்
என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம். எல்லாரும் பாருங்க, மரண பரியந்தம். கையை பக்கத்தில் கையை இறுக்கி பிடிச்சு சொல்லுங்க, மரண பரியந்தமும் இந்த தேவன் என்னை நடத்துவார், நல்லவராயிருப்பார், உத்தமராயிருப்பார். ஆமா சொல்லுங்க, மரண பரியந்தமும். மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள, சூப்பர் பவர் உள்ள, ஒரு வல்லமையுள்ள தேவன், நம்முடைய தேவன் இந்த மாதத்தில் அப்படி உங்களை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. நான்காவதாக எசையா 30 அதனுடைய 21ஆம் வசனம். எசையா 30:21. நீங்கள் வலபுறமாய் சாயும் பொழுது, இடதுபுறமாய் சாயும் பொழுது வழி இதுவே நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பின்னால வார்த்தை உங்க காதுல கேட்கும். கரங்களை தட்டி. இந்த மாசத்துல நீங்க நினைச்ச மாதிரி உங்க லைஃப் போகாது. உங்க பின்னால ஒரு சத்தம் கேட்கும். ஆமென் சொல்லுங்க. என்ன கேட்கும்? அந்த நல்லவருடைய சத்தம். தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா, நீ இப்படியெல்லாம் போகக்கூடாது, நீ உன் லைஃப்பை கரெக்ட் பண்ணணும். உனக்கு பின்னால் ஒரு சத்தத்தை நீ கேட்பாய். இதுவரையும் கேட்டு நாம் உதாசீனப்படுத்தினோம் என்று சொன்னால், இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் சொல்லுகிறார், நீ வலதுபுறமாவது சாயும் பொழுது, நீ இடதுபுறமாவது சாயும் பொழுது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால இருந்து ஒரு மெல்லிய சத்தம் உங்க காதுகள் கேட்கும். கரங்களை தட்டி. நம்ம பிள்ளைகளை எவ்வளவு கரெக்ட் பண்ணணும் தெரியுமா? சேட்டை பண்ண சொல்ல, பொய் சொல்ல, இதை போல ஒரு நல்ல சிநேகிதனாக, நல்லவராக, உத்தமராக இருந்து உங்க பின்னால இருந்து ஒரு சத்தம் கேட்கும். இதுவரை கேட்கலன்னா இந்த மாசம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சத்தம் பக்கத்துல உங்க காதுகளுக்கு பின்னால தொனித்து கொண்டே இருக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? அது உங்களுக்கு சம்பவிக்க போகிறது என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். ஒன்று, நல்லவரும் உத்தமரும் நீதியின் பாதையில் நடத்துவார், நியாயத்தில் நடத்துவார், மரண பரியந்த நடத்துவார். மெல்லிய சத்தத்தினால் அவர் உங்களுக்கு நல்லவரும் உத்தமருமாய் இருப்பார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு நான் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு நிற்கிறேன். வாசியுங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவை சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு, கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். கடைசியாக சகல சத்தியத்தில் சொல்லுங்க, சகல சத்தியத்திலும் இந்த மாசத்துல நல்லவரும் உத்தமரும் உங்களை வழிநடத்த போகிறார். ஆமா சொல்லுங்க. என்ன சத்தியம்? சகல சத்தியம். ஆமா சொல்லுங்க. நீங்கள் ஒரு கணவனானால் உங்களை எல்லாவித சகல சத்தியத்திலும், நீங்கள் ஒரு மனைவியானால் உங்களை சகலவித சத்தியத்திலும், நீங்கள் பிள்ளைகளானால் நீங்கள் சகல சத்தியத்திலும் உங்களை வழிநடத்தி போஷித்து பாதுகாக்க நல்லவரும் உத்தமராய் இந்த மாதத்தில் உங்களோடு கூட சஞ்சரிக்க போகிறார். ஆதலால் காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென் சொல்லுங்க. காதுள்ளவன் கேட்க கடவன். ஆனபடியினால் இந்த ஜூலை மாதத்தில் சபையாகிய நீங்களும் நானும் கர்த்தர் பாதத்தில் கூடி வந்திருக்கிறோம். இந்த சங்கீதம் 25:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவரும் அவர் உத்தமருமாக இருக்கிறார். அவரோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது கர்த்தர்
கர்த்தர் என்னையும் உங்களையும் நீதியின் பாதையில் நடத்துவார், நியாயத்தில் நடத்துவார், நம்மை மரண பரியந்த நடத்துவார், நம்மை மெல்லிய சத்தம் கேட்டு நம்மை வழி நடத்துவார், நம்மை சகல சத்தியத்தில் நடத்துவார் என்று மனமாற உங்களை வாழ்த்தி இந்த வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் சகல குடும்பங்களுக்கும், இந்த வார்த்தையை கவனிக்கிற எல்லாருக்கும் உண்டாகட்டும் என்று ஆசீர்வதித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இன்றைக்கும் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே இந்த மாசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.